தமிழக அரசியலில் நடந்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் பல கட்சிகள் இன்று தாவேகா பக்கம் நகர்ந்துள்ள நிலையில் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் அந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நோக்கத்துடன் வந்த திருமாவளவன் தற்போது அமைச்சர் பதவியை வாங்கியுள்ளார். ஆனாலும் கூட திமுகவை விமர்சிக்க முடியாத சூழலில் திருமாவளவன் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா அமைச்சரவையில் பங்கு பெற்ற தலைவர்களை விமர்சித்து MP ஆர் ராசா சமூக பக்கத்தில் பதிவிட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பலரும் மௌனம் காத்து வருகின்றனர். ஆனால் திருமாவளவன் மட்டும் மென்மையான போக்கை கடைபிடித்துள்ளார். கடந்த காலங்களில் நாங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றோம். திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் தேர்தலுக்கு முன்பாக நான் மேற்கொண்டேன். என்னை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி திமுக கூட்டணியை சிதறடிக்க பார்த்தார்கள். நான் ஒருபோதும் இடம் தர மாட்டேன் என்று செயல்படுத்தி காட்டினேன். 2 ஆண்டுகளாக என்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதித்தார்கள். என்னை குறிவைத்து சாதிய மதவாத சக்திகள் காய்களை நகர்த்தினார்கள். என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டினார்கள். திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பினார்கள். திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்றும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக தலைவருக்கு என்னால் எவ்வளவு உறுதுணையாக இருக்க முடியுமோ அவ்வளவு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன். காங்கிரஸ் எடுத்த முடிவுகளை தடுக்கும் வலிமை என்னிடமில்லை. கம்யூனிஸ்டுகளின் முடிவுகளை நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. அதேபோல் இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் நிலைப்பாட்டிற்குள் என்னால் தலையீடு செய்ய முடியாது. ஆனால் சமூக வலைதளங்களில் என்னை மட்டும் குறிவைத்து அவதூறுகளை ஏவுவது ஏன் என தெரியவில்லை. அமைச்சரவையில் இடம்பெற விசிக எடுத்த முடிவுக்கு பதவி ஆசை காரணமில்லை. எங்களுக்கும் திமுகவிற்கும் கொள்கை புரிதல் உள்ளது. தற்போது நிலவும் நெருக்கடியால் இந்த முடிவை எடுத்தோம் என்பதை ஸ்டாலின் அறிவார். எங்கள் நேர்மை, அரசியல் தூய்மையை களங்கப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. அவசரப்படாமல் எங்கள் கட்சியின் வரையறை அடிப்படையில் முடிவு எடுத்தோம். நான் சர்வாதிகாரி இல்லை, ஜனநாயகவாதி. திமுக கூட்டணிக்கு நாங்கள் உறுதியுடன் இருந்ததை போகிற போக்கில் விமர்சிக்க கூடாது என தெரிவித்தார். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருக்கும் போது ஆட்சியில் பங்கு என்பதற்கெல்லாம் மசிய மாட்டேன் என்று சொன்னவர் இப்போது அந்த பல்டி அடித்து ஓட காரணம் என்ன என்ற கேள்வியை எழுந்துள்ளது.